அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். திரும்பமா இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்தபடியினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய ஆராதனைக்காக நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாள் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணன்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை தூக்கி சுமந்தீர், மட்டுமாய் நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை முழுவதுமாய் நம்முடைய அன்பு கரத்துக்குள்ளாய் சமர்ப்பிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் மேல் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையின் மூலம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையை பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் உள்ள பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவரே எல்லா பொல்லாத கிருமிகள், தாக்கங்கள் எல்லாவற்றையும் அழைத்து நிர்மூலமாக்கி எங்களுடைய தேவ பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி வருகிறபடினாலும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஆராதனையை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன், எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறதான தேவன், உம்முடைய அன்பு கரம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பாடல் மூலம், சங்கீதத்தின் மூலம், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை யாரெல்லாம் ஆண்டவரே பார்க்கிறார்களோ ஆண்டவரே, அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளின் ஆதிக்கங்களையும் கர்த்தர் அழித்து விடுவீராக. பரிசுத்த அக்கினியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ மகிமை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன்னுடைய பரிசுத்த அக்கினியானவர் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே உள்ளங்களுக்குள்ளாய் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஆரம்பமாக துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனே. இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. அவரது அதிசயங்களை பாடி அவர் நாமத்தை பாராட்டி அவரே ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். அவரது அதிசயங்களை பாடி அவர் நாமத்தை பாராட்டி அவரே ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். ஆபிரகாமின்
ஆர்ப்பரித்து வணங்குங்கள், துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த பாடலாக, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஆட்கொண்டிருக்கிறவர் பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மனிதர்கள் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து அதை தயவாய் அணைப்பவரே. இந்த உலகத்தில் அநேக மக்கள் அநேகரால் தூற்றப்பட்டு கிடக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை ஆற்றி தேற்றும் என்பதில் சந்தேகமில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. தனிமையாக இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மை ஆற்றுகிறதையும் தேற்றுகிறதையும் அரவணைக்கிறதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே. வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, உன் வார்த்தையின் திரு உணவால் வளமாய் காப்பவரே. அவருடைய வார்த்தை நமக்கு உணவாக மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் காப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கை படகானது
தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாய் அவர் வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனபடினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை பயணத்தில் இயேசு நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய படகு தடுமாறும் பொழுது எந்த மனிதனும் அல்ல, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு அருகில் வந்து அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனபடினாலே சோர்ந்து போகாமல் இந்த ஒரு அடியை மாத்திரம் நாம் பாட போகிறோம். வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, உன் வார்த்தையின் திருவுணவார் வளமாய் காப்பவரே. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வேதத்தை அதிகமாய் வாசித்து அதை நேசித்து அதிலே நாம் வேறு ஒன்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 41ஆம் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குது. இது ஒரு பெரிய ஆழமான ஒரு கருத்தாழமிக்க ஒரு பாடல். ஆனாலும் ஒரு அடி 2 அடியில் பாடி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலனளிப்பார். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தர் அன்பை விட்டு நீங்கள் சுத்தனாய் நிலைத்திருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலங்களில் மிக நெருக்கடியான எல்லாரையும் சோர்வுக்குள்ளாக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல எல்லா பக்கத்திலேயும் நமக்கு நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஆனபடினால இந்த பாடலை கேட்கும் பொழுதே தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், கர்த்தர் உங்களை தாங்குவார், கர்த்தர் உங்களை ஏந்துவார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்
என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமேல் சோதித்திட தாங்கிட பலனளிப்பார். திராணிக்குமேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து நம்மை அழைத்தவர் நலமுடன் நம்மை நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகலமும் நன்மைக்கென்று செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடியினாலே தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். முப்பதாம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் முடிய. இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே
தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். இந்த சம்பவத்தை நாம் அடிக்கடி வாசிக்கிறோம், அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இந்த சம்பவத்திற்கு அல்லது இந்த வேத பகுதிக்கு நாம் ஒரு பெயரை கொடுக்கிறோம். என்னென்று சொன்னால், நல்ல சமாரியனுடைய கதை என்று சொல்லி, நல்ல சமாரியன் கதை என்று சொல்லி. இதில் இந்த நல்ல சமாரியன் கதை என்பதை நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் இந்த நல்ல சமாரியன் யார் என்பதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அநேகர் இயேசு நல்ல சமாரியன். இன்றைக்கு நாம் வேதத்தில் நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். எந்த அளவிற்கு நாம் ஆசீர்வாதங்களை தேடுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது. எந்த அளவிற்கு ஆசீர்வாதங்கள் உண்டோ அந்த அளவுக்கும் கட்டளை உண்டு. ஆகவே இந்த வேத பகுதியை நீங்கள் சற்று கவனமாக தியானிக்கும்படியாக, நிதானமாய் நீங்கள் வாசித்து தியானிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில தகவல்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக, இதில் ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் நல்ல சமாரியன் என்று சொல்லி எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் யாரோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால், 25வது வசனத்தில், அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு நியாய சாஸ்திரி, அவன் ஒரு யூதன். ஒரு யூதன் யூத போதகராகி இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகி இயேசு மிக தெளிவாக சொன்னார், அவர் யூத கோத்திரத்திலே வந்தார், அவர் யூதனாய் வந்தார், எனக்கு சொந்தமானதிலே வந்தேன் என்று பலமுறை அவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் தெளிவாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது, பிறந்து வளர்ந்தபோது அவர் ஒரு யூதனாக இருந்தார். கேள்வி கேட்கிறவன் ஒருவர் யூதன், ஆண்டவராகிய இயேசுவும் ஒரு யூத போதகர். ஆகவே தான் அந்த கேள்வி அவரிடத்திலே கேட்கிறான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணம் யூதருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே அவனிடத்தில் அதை குறித்து கேட்காமல் சொல்லி அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவன் சொல்லுகிறான், இதுதான் நியாயப்பிரமாணம், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். சொல்றார், நீ அப்படியே செய், தேவனை நேசி, சக மனிதர்களை நேசி, சகோதரை நேசி என்று சொல்லுகிறார். இவன் தான் ஒரு நீதிமான் என்று காண்பிக்கும் பொருட்டாக இவன் இயேசுவை நோக்கி என்ன கேட்க, எனக்கு பிறன் யார், who is my neighbor? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அவன் வசமாக ஆண்டவரிடத்தில் அவன் சிக்கிக் கொள்கிறான். அப்படி அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதில்தான் இந்த சமாரியனுடைய சரித்திரம். இது ஒரு ஓமை அல்ல. முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் அநேக ஓமைகளினாலே பேசினார், ஆனால் இது ஒரு ஓமை அல்ல. ஒரு ஓமையாக இருந்திருந்தால் அந்த நியாய சாஸ்திரி, அவன் ஒரு சட்ட வல்லுனர், அவன் நிச்சயமாக இந்த ஓமை தவறு என்று சொல்லியிருப்பான். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, சமாரியனை உயர்த்தி பேசக்கூடாது என்றெல்லாம் அவன் பேசியிருக்க முடியும். ஆகவே இது ஒரு ஓமை அல்ல, இது ஒரு உண்மையாய் நடந்த சம்பவம், ஒரு உண்மையாக நடந்த சம்பவம். இது ஆண்டவருக்கும் தெரியும், அங்கிருந்த யூத மக்களுக்கும் தெரியும், இந்த யூத நியாய சாஸ்திரியாகிய இவனுக்கும் அது நன்றாய் தெரியும். ஆகவே தான் ஆண்டவர் உண்மையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எடுத்து காண்பிக்கிறார். எடுத்து காண்பித்துட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு, 37வது வசனத்தில்,
நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், நீயும் போய் அந்த சமாரியன் செய்தபடியே செய். நீ ஒரு யூதன், ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், அந்த சமாரியன் செய்ததை போலவே நீ செய்து ஒரு நல்ல சமாரியனாய் நீ மாறினால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை சொல்கிறார். ஆகவே இந்த நல்ல சமாரியன் என்பது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை பின் செல்லுகிற மக்கள் அல்லது பிறனை நேசிக்கிற மக்கள் தான் நல்ல சமாரியர்கள். இந்த நல்ல சமாரியர்கள் என்று ஏன் இதை சமாரியர்கள் என்று சொல்லி குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? இது ஒரு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகக்கூடிய வழியிலே நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். நாம் நினைக்கிற வண்ணமாக இது ஏதோ ஒரு குறுகலான பாதையிலே அவன் போய்விட்டான், திருடர்கள் மிகுந்த பாதையிலே போய்விட்டான் என்பதெல்லாம் அல்ல. அவன் மிக நேர் பாதையிலே, ராஜரீக பாதையிலே, அனைவரும் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பாதையிலே தான் இந்த மனிதன் பிரயாணம் செய்திருக்கிறார். அந்த வழியாக தான் லேவியர் வருகிறார், ஆசேரியர் வருகிறார், பிரயாணிகள் யாவரும் அதிலே தற்போகிறார்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைவே என்று சொல்லலாம். ஆகவே ஒரு பல மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடத்திலே நடைபெற்றதான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அவனை குறித்து நான் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். குற்றுயிராக கிடக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த மனிதன் யார் என்று சொன்னால் அவன் ஒரு யூதன், குற்றுயிராக கிடக்கிறான். அந்த வழியாக ஒரு ஆசாரியர் வருகிறார், அந்த வழியாக ஒரு லேவியனும் வருகிறார். இவர்கள் இருவரும் செய்யக்கூடிய காரியம் என்ன சொன்னால், அவனை கண்டார்கள், பக்கமாய் விலகி போனார்கள். ஆசாரியனும் விலகி போனான். பின்னே லேவியன் வருகிறான். அங்கே குற்றுயிராய் கிடக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்த உடனே இவன் யோசிக்கிறான், எனக்கு முன்பதாக ஒரு 5 நிமிடம் முன்பதாக தான் ஆசாரியர் போனார். ஆகவே ஆசாரியரை இவனை கண்டு கொள்ளவில்லை, இவனை விட்டு விட்டு போய்விட்டார். ஆகவே அவர் செய்யாத ஒன்றை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆசாரியனை பின்பற்றி அவனும் பக்கமாய் விலகி போய்விட்டான். அங்கே ஒரு சமாரியன் வருகிறான். இந்த சமாரியன் யார்? யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். சற்று வேத வசனத்தை திருப்பி நீங்கள் வாசித்து உதவி செய்யும். 4ஆம் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலவாதவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தாகத்திற்கு ஒரு தண்ணீரை கூட ஒரு சமாரிடத்திலே வாங்கி குடிக்க மாட்டார்கள் யூதர்கள். ஆகவே இந்த சமாரியர்களை யூதர்கள் அந்த அளவிற்கு வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். சமாரியர்கள் என்று சொன்னாலே யூதர்களுக்கு பிடிக்காது. அவள் சபிக்கப்பட்டவள் என்ற ஒரு கோட்பாடோடு கூட யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இதை இன்னும் ஒரு படி போனால், இந்த சமாரியர்களை என்ன செய்த எப்படியெல்லாம் அழைத்தாள்னு சொன்னால், யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 48வது வசனம். 8ஆம் அதிகாரம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னை சமாரியன், நீ பிசாசு பிடித்தவன். ஆகவே சமாரியர்கள் என்று சொன்னால் சம்பந்தம் கலவக்கூடாத மக்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பிசாசு பிடித்தவர்கள், பிசாசின் மக்கள். ஆகவே யூதருடைய சிந்தையிலே இந்த சமாரியரை குறித்து ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்புணர்வு, ஒரு பகைமை உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆகவே இந்த சமாரியர்கள் எதற்குமே உதவாதவர்கள், அவரிடத்திலே உதவி கேட்கக்கூடாது. இந்த நிலைமையிலே யூதர்கள் சமாரியர்களை நடத்தினார். ஆகவே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு நல்ல உறவு கிடையாது. ஒரு யூதனை பார்த்து
அவன் விலகி போகிறான். ஆனால் ஒரு சமாரியனோ, யூதர்களால் வெறுக்கப்படுகிற சமாரியன், யூதர்களால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சமாரியனோ அவன் அருகாமையில் வருகிறான். ஆகிய அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளே, இந்த நல்ல சமாரியன், பெயர் சொல்லப்படாத இந்த நல்ல சமாரியனை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். அப்படி வாழாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நித்திய ஜீவனை சுதந்திரத்திக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, நீ அந்த சமாரியனை போல நீ செய்ய வேண்டும். இந்த சமாரியன் அப்படி என்ன செய்து விட்டார்? சற்று யோசித்து பாருங்கள். அந்த வழியாய் அவன் வருகிறான். அவன் வரும் பொழுது, தூரத்தில் வரும் பொழுது, இந்த குற்றுயிராய் கிடக்கக்கூடிய மனிதன் அழுது கொண்டிருந்திருப்பான், கத்தி கொண்டிருப்பான், எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், அல்லது தண்ணீர் 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 என்று சொல்லி இவன் அதிகமாய் சத்தம் போட்டு கொண்டிருப்பான். ஏன்னால் அவன் சாகக்கூடிய அளவிற்கு அவன் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு கிடக்கிறான். இந்த யூதன் தூரத்தில் இந்த சமாரியன் தூரத்தில் வரும்பொழுதே இந்த யூதனுடைய சத்தத்தை கேட்கிறான். சமாரியன் செய்த விஷயம்னா, அவர் சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சத்தத்துக்குரியவன் யார் என்று சொல்லி அவனுடைய கண்கள் தேடுகிறது. அப்படி அவன் தேடி பார்க்கும்பொழுது ஒரு யூதன் விழுந்து கிடக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தால் நம்மை சுற்றிலும் ஏராளமான கதறல்கள், கண்ணீர்கள், வேதனைகள், உணவின்றி, உடையின்றி, இன்னும் குற்றுயிராய் வியாதியில் கிடக்கக்கூடிய ஏராளமான மக்களுடைய சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உதவி கேட்டு பல மக்கள் நம்மை நெருக்குகிறார், நம்மிடத்தில் வருகிறார். இப்படி கேட்கக்கூடிய இந்த அழுகுரல், இந்த வேதனையான குரல்களை கேட்டு நம்முடைய கவனம் திசை மாறுகிறதா? நம்முடைய கவனம் எங்கே போகிறது? வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் எழுதி கொடுத்த நம்முடைய வேதத்தில் நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஏழையின் கூக்குரல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏழையின் கூக்குரல் நம்முடைய செவிகளிலே எட்டுகிறதா? பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு, பிரசங்கி 4:1, இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவள் பட்சத்தில் பலம் இருந்தும் அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் உள்ள அவல நிலைமை இதுதான். ஒடுக்கப்பட்டவளின் கண்ணீரை கண்டேன், அவளை தேற்றுவார் இல்லை. இன்றைக்கு கண்ணீரோடு கூட வாழக்கூடிய மக்கள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், விதவைகள், நெருக்கப்படுபவர்கள், தாழ்த்தப்பட்டவள் என்று சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்டவருடைய கண்ணீருக்கு நாம் செவி சாய்ப்பதில்லை. ஆனால் இந்த சமாரியன் கூப்பிடுகிறவன் ஒரு யூதனாயிருந்தும், கூப்பிடுகிறவன் தன்னை புறம் தள்ளு என்று அறிந்திருந்த போதும் அவனுடைய சத்தத்தை அவன் கேட்ட உடனே அவன் என்ன செய்தான் சொன்னால், அவனை தேடினான். அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அவன் தேடி பார்க்கிறான். தேடி பார்த்த உடனே அங்கே குற்றுயிராய் கிடக்கிற அந்த யூதனை அவன் பார்க்கிறான். பார்த்த உடனே இவன் செய்த முதல் காரியம் என்னென்று சொன்னால், அவன் கசப்பை களைந்து விட்டான். போய் பார்க்குறான் யூதன். ஐயோ, இவங்க தானே நம்மை நெருக்கிறார்கள், இவள் தாமே நம்மை ஒதுக்கி வைக்கிறார்கள், இவளால் தானே நாம் எருசலேமிலே போய் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய கசப்புகள் சமாரியர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த கசப்புகளை எல்லாம் அவன் களைந்து விட்டான். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம்
14-15 வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. சமாதானம், யாவரோடு சமாதானம், யூதரோடு சமாதானம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டு படாதபடிக்கும். கசப்பான வேரை களைந்து போட்ட சமாரியன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சமாரியனை போல நமக்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய கசப்பை களைந்து போட வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. ஆகவே இந்த யூதர்கள் மேல் இவர்களுக்கு இருந்த நியாயமான அந்த எரிச்சலை எல்லாம் இவர் தவிர்த்து விட்டான். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, முதலாவதாக யார் நல்ல சமாரியன் என்று சொன்னால், தன்னுடைய உள்ளத்தில் கசப்புகளை அகற்றி விட்டவன் தான் நல்ல சமாரியன். இரண்டாவது, இந்த நல்ல சமாரியனுடைய கதையில நாம் என்ன பார்க்கும் என்றால் 10ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தில், கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த சமாரியன் என்ன விஷயமாய் போகிறாரோ, அவர் என்ன வேலையாக போனாரோ, என்ன அலுவலாக போனாரோ, அல்லது எந்த வியாபார நோக்கத்தோடு போனாரோ தெரியவில்லை. ஆனால் அடிபட்டு கிடக்கக்கூடிய இந்த மனிதனை பார்த்த உடனே தன்னுடைய எல்லா பிரயாண திட்டங்களை அவர் தூக்கி எறிந்து விட்டார். அவர் போக வேண்டிய இடத்திற்கு போகவில்லை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லை, இதுவரைக்கும் அவர் செய்யவில்லை. தான் வந்த நோக்கத்தையே அவர் மறந்து போனார். இவனை பார்த்த உடனே இவனை எடுத்துக்கொண்டு வேதம் சொல்கிறது, அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அப்படியே விட்டுவிடவில்லை. அவனை காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஏதோ கடமைக்காக அவனை பார்த்து கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு அவனை காயத்தை கட்டிட்டு சரிப்பா பத்திரமா போய் என்று சொல்லிவிட்டு அவன் போகவில்லை. அருமையான தேவ மக்களே, சுயநலமற்றவனாக இருந்தான். தன்னுடைய நலத்தை, தன்னுடைய திட்டங்களை, அல்லது தனக்கென்று வைத்துக் கொண்டிருந்த பொருளை, தனக்காக அவன் வைத்திருந்த வாகனத்தை, எல்லாவற்றையுமே அவன் தியாகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். சுயநலமற்றவன், தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் வெறுத்து விட்டான். வெறுத்து விட்டான்னு சொன்னால் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான். என்ன செய்யறான்? தனக்குண்டான எல்லாவற்றையும், தான் வைத்திருந்த திராட்சை ரசம், எண்ணெய், எல்லாவற்றையும் ஊற்றி கட்டி பிறகு அவனை அப்படியே விட்டு விடவில்லை. தன்னை போலவே அவனை நேசிக்க வேண்டும் என்று யோசித்து தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான், அவனை பாதுகாக்கிறான், அவன் சுகம் பெறுகிற வரைக்கும் அவனுக்கு உதவி செய்கிறான், அவனோடு கூட இருக்கிறான். இவளை எல்லாம் எதை காட்டினா, தன்னுடைய நலத்தை காட்டிலும், தன்னுடைய இன்பத்தை காட்டிலும், தன்னுடைய திட்டங்களை காட்டிலும் பிறனை நேசித்து தன்னுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் அவன் தியாகமாக ஒதுக்கி வைத்தான். நல்ல சமாரியன் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் யோசிக்க மாட்டான். நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பான். என்னால் முடிந்த அனைத்தையும் நான் அவனுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று யோசிக்கக்கூடியவன், செய்யக்கூடியவன் தான் நல்ல சமாரியன். மூன்றாவதாக அவன் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும்
திராட்சை ரசம் வார்த்து காயங்களை கட்டி. இன்றைக்கு நாம் அனைவருமே தலைவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் ஒருவன் முதன்மையானவனாய் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். பணிவிடையின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அங்கே யாரும் அவனுக்கு உதவி இல்லை. இவனே இறங்குகிறான், வாகனத்தை விட்டு இறங்கி இவனே எல்லா வேலைகளை செய்து அவனை தூக்கி தன்னுடைய வாகனத்தின் மேல் வைத்து கொண்டு போவதென்பது சாதாரண காரியம் அல்ல. அவனுக்குள்ளே ஒரு பணிவிடையின் ஆவி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, மனுஷகுமாரன் ஊழிய கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பணிவிடைக்காரளாக இருக்க நாம் விரும்புகிறோமா, அல்லது கட்டளையிடுகளாக இருக்க நாம் விரும்புகிறோமா? நல்ல சமாரியன் யார் என்று சொன்னால் அவன் இறங்கி பணிவிடைகளை செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தான். நன்றாக யோசித்துப்பார். தனி மனிதன் அவன், ஒரு குற்றுயிராய் கிடக்கக்கூடிய மனிதன். அவனை எப்படியெல்லாம் தன்னுடைய மடியில வைத்து அவன் என்னெல்லாம் செய்திருக்க வேண்டும், எவ்வளவு வேலைகளை செய்திருக்க வேண்டும், அவனை சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், அவனுடைய ஆடைகளை மாற்றி இருக்க வேண்டும், அவனை கழுவி இருக்க வேண்டும், அவனை காயம் கட்டி இருக்க வேண்டும், அவனை தூக்க வேண்டும், தூக்கி தன்னுடைய வாகனத்தில் உட்கார வைக்க வேண்டும். இந்த சமாரியனுக்குள்ளே ஒரு பணிவிடையின் ஆவி. ஆண்டவராய் இயேசுவை போல எப்படியாகியும் அவனுடைய ஜீவனை நான் காத்து விட வேண்டும், அவனை சுகப்படுத்தி விட வேண்டும், அவனை மீட்டு விட வேண்டும் என்பதற்காக எந்த பணிவிடையும் செய்வதற்கு அவன் ஆயத்தமாக. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் பணிவிடைக்காரர்கள் குறைவு. இன்றைக்கு பணிவிடை ஆவி உள்ள தலைவர்கள், பணிவிடை ஆவி உள்ள குடும்பத் தலைவர்கள், பணிவிடை ஆவி உள்ள குடும்பத் தலைவர்கள், பிள்ளைகள் பணிவிடையின் ஆவி உள்ளவர்களாய் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல சமாரி. நீங்கள் தான் அப்பொழுது மட்டும்தான் பரலோகத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். கடைசியாக 34வது வசனத்தில் 10ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 34. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாக ஏதாவது எனக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இவன் இந்த யூதனை கொண்டு போய் பராமரிக்கிறான், சத்திரத்தில் வைத்து பராமரிக்கிறான். பராமரித்து இவன் பார்க்கிறான், தான் இல்லாமல் இவனால் சரியாக இருந்து கொள்ள முடியும் என்பதை அவன் அறிந்த பிறகு அவன் என்ன செய்யறான்னா, அவன் அப்பொழுது தான் தன்னுடைய வந்த பணியை யோசிக்கிறான், அதை கடந்து போகும்படி அவன் விரும்புகிறான். அவன் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். திரும்ப சொல்றாரு, அதிகமாக ஏதாகிலும் எனக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு நான் தருவேன். இடத்துல இருந்த பணம் அவ்வளவுதான். தடத்தில் இருந்த பணத்தை எடுத்து அவனுக்காக கொடுத்து விட்டான்.
முற்றிலுமாக கொடுத்து விட்டான். ஆண்டவர் ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது சொல்லும் பொழுது, உங்களுக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள். மிக தெளிவான ஒரு கட்டளை. இங்கே இந்த மனிதன் தனக்கு தன்னுடைய கையில் உள்ள இலை மேடி எம்டி ஹிம்செல்ஃப், ஆண்டவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினது போல இந்த சமாரியன் தன்னுடைய மணிப்பரிசு எல்லாம் காலியாக்கி கொட்டி கொடுத்து விட்டு சொல்றான், அதிகமாய் ஆனால் நான் போகிறேன். எதற்காக போயின்னு சொன்னால் கொஞ்சம் பணம் கிடைக்கும், திரும்பி வருவேன். இந்த இளைஞன் அல்லது இந்த யூதனுடைய எப்படி இருக்கிறான் என்று பார்ப்பதற்காக நான் கண்டிப்பாக வருவேன். அப்படி வரும்பொழுதுடைய கணக்கை நான் தீர்ப்பேன், இருக்கிறதையும் கொடுப்பேன், இனி கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அவனுக்கென்று நான் உழைத்து கொடுப்பேன் என்று சொல்லி அவன் முற்றிலுமாக கொடுத்து விட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அல்லது தேவையில் உள்ளவர்களுக்கு, கண்ணீரில் உள்ளவர்களுக்கு, பசியாக இருக்கிறவர்களுக்கு, ஆடை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நாம் எந்த நிலைமையிலே உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் அப்படி செய்ய வேண்டாம், நான் நல்ல சமாரியனை போல என்று சொன்னார். ஏன் நீங்கள் நல்ல சமாரியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நல்ல சமாரியனை போல செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. இதுதான் ஆண்டவர் நித்திய கேள்வி. என்னன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இதான் அவனுடைய கேள்வி. சொல்றாரு, நீ சமாரியன், அந்த சமாரியனை போல, நல்ல சமாரியனை போல நீ செய்ய சொல்லி. அந்த நல்ல சமாரியன் என்ன செய்தார்? அவர் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார் என்பது இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க. நாம் அதை வசதியாய் மறந்து போய் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது நன்றாய் கவனியுங்கள், இதான் ரொம்ப முக்கியமான வசனங்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார். எப்பொழுது? ஆண்டவருடைய வருகையின் போது. மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவளை பிரித்து, செம்மறியாடுகளை தமது வலப்புறத்திலும் வெள்ளாடுகளை தனது இடப்பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுதும் உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் உள்ளவராகவும் கண்டும் இடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே சென்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யார் ஆசீர்வதிக்கப்படல? யார் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறவர்கள், வியாதியாக இருக்கிறவர்கள் விசாரிக்கிறவர்கள், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள், தாகமாயவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறவர்கள், அந்நியனாக இருந்தவனை சேர்த்து கொள்கிறவர்கள். இத்தனை காரியங்களை இந்த சமாரியர் செய்து தீர்த்தார். அந்நியனாயிருந்த அந்த யூதன், தன்னை விரோதிக்கக்கூடிய அந்த யூதனை இவன் பார்த்து தண்ணீர் கொடுத்து, போஜனம் கொடுத்து, திராட்சை ரசத்தை வார்த்து அவனை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டு அவனை தன்னோடு அழைத்து கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஏன் என்று சொன்னால், அவன் ஒரு நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் என்றால் அவன்
பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பரலோக ராஜ்யம் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த நியாய சாஸ்திரியாகி அந்த இளைஞனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நல்லது, நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படியே செய் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த செய்தியை இந்த வசனங்களை தலைக்களாய் மாற்றி இயேசு நல்ல சமாரியன் போவார். அந்த 2 பணத்தை கொடுத்தாண்டா 2 ஏற்பாடு என்று சொல்லிவிடுகிறோம். எதையோ மாற்றிக்கொள்கிறோம் ஒழிய இயேசு அப்படி சொல்லவில்லை. தெளிவாக சொன்னார், நீயும் போய் அப்படியே செய். இன்றைக்கு நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டளை, நீங்களும் இந்த உலகத்தில் நல்ல சமாரியனை போல, அந்த சமாரியனை போல நீங்கள் செய்து என்று சொன்னால் நீங்கள் தேவ ராஜ்யத்தை சுதரித்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் மிக கொடுமையான நெருக்கம் மிகுந்த காலங்களில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாக்கோபு இதை சொல்லும் பொழுது சொல்கிறார். யாக்கோபு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்பின் நாளிலே எது மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் இந்த சிறில் எவன் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ, இறங்கி எதை செய்தீர்களோ அது மேன்மை பாராட்டும். இதை தான் உலக மக்கள் சொல்வார்கள், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்மை காக்கக்கூடியது எது தெரியுமா? இரக்கம். இந்த சமாரியன் செய்தது என்ன தெரியுமா? அவன் இறங்கினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்து நாம் ஏனோ தானே என்று வாழ்ந்து கொண்டு நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நியாயசாஸ்திரியை போல பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீயும் அப்படி செய்யாவிட்டால், மற்றவர்கள் மேல் உள்ள கசப்பை நீயும் களைந்து விடாவிட்டால், சுயநலமற்றவனாக இந்த உலகத்தில் நீ வாழாவிட்டால், உனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவைகளை வெறுத்து விடாவிட்டால், பணிவிடை செய்யக்கூடிய மனபாரம், மனப்பக்குவம், பணிவிடையின் ஆவி உனக்குள் இல்லாவிட்டால், முற்றிலும் நீ கொடுத்து விடாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு ஆஸ்தி இருக்கு, எவ்வளவு பணம் புகழ் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. நியாய தீர்ப்பின் நாளில் எழுதப்படுகிற அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தேவன் சொல்கிற ஒரே விஷயம், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, போஜனம் இல்லாமல் இருந்து போஜனம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்து வஸ்திரம் கொடுத்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன் சேர்த்து கொண்டீர்கள், ஆதியசனாய் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள், கட்டுண்டு கிடந்த என்னை பார்க்க வந்தீர்கள், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமா? நித்திய ஜீவன் வேண்டுமா? நீங்கள் ஒன்று செய்யுங்கள், அந்த சமாரியனை போல நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்திலே உங்களை சேர்த்துக்கொள்ள. கலையை மூடி நாம் செபிக்கலாம். ஒரு நிமிஷம், இயேசு நல்ல சமாரியன் என்று சொல்லியே காலங்களை தள்ளி வந்து விட்டோம். இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீயும் அப்படியே செய். இது இயேசு கிறிஸ்துடைய கட்டளை. நீயும் அந்த சமாரியனை போல் செய் என்பதுதான் இயேசுவின் கட்டளை. நீயும் அந்த சமாரியனை போல மற்றவருடைய காயங்களை கட்டு. நீயும் அந்த சமாரியனை போல கசப்புகளை அகற்றி விடு. நீயும் அந்த சமாரியனை போல செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் செய். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட என்ற பெயரோடு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். ஏழையின் கூக்களுக்கு செவியை அடைத்துக் கொள்ளாது. வஸ்திரம் இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது கண்களை மூடிக்கொள்ளாது.
பெயர் தெரியாதவர்களை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. ஒருவேளை இந்த சமாரியன் அந்த சத்திரத்தானை விட்டு போகும்பொழுது அந்த சத்திரத்தான் கேட்டிருப்பான், ஐயா அந்த மனிதனுக்கு உங்களுக்கு என்ன உறவு என்று கேட்டிருப்பான், அல்லது அவருடைய பெயர் என்ன என்று கேட்டிருப்பான். இவர் என்ன சொல்லியிருப்பார்? தனக்கு உறவு முறை இல்லாத, பெயர் அறியாத, அல்லது தான் செய்த உதவிகளை மற்றவர்களுக்கு சொல்லுவானா என்பதை அறியாத ஒரு சமாரியன். நியாயத்திற்பின்னால நல்ல சமாரியன் உள்ளே போக முடியும். நல்ல சமாரியன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுவான். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நம்மால் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு ஆற்றுகிறவள் தேற்றுகள் தேவை, காயம் கட்டுகள் தேவை, பராமரிக்கிறவள் தேவை. இந்த காலங்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சத்தியம், நீயும் போய் அப்படியே செய். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடைய நல்ல ஆவியான கற்றுக் கொடுக்கிற இந்த சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கட்டளை தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி எங்களுடைய கண்களை நீர் திறந்துள்ளோம் ஆண்டவரே. அநேக சமயத்தில் உண்மையே நாங்கள் நல்ல சமாளி சொல்லி உம்முடைய ஊழியத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நாடுகிறோமே ஒழிய, நீர் எங்களை நல்ல சமாரியனாய் இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை நாங்கள் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, அவருடைய காதுகளிலும் அவருடைய உள்ளங்களிலும் நல்ல சமாரியர்களைப் போல, இந்த சமாரியனைப் போல அவளும் செய்யத்தக்கதான அந்த கிருபை நீர் தந்து விடுவீராள். கசப்புகளை கலைந்து சுயநலமற்றவர்களாக, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, முற்றிலும் ஊற்றி கொடுக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொரு நீர் மாற்றம் ஆண்டவரே. அப்பொழுதுதானே நீர் வரும்பொழுது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்கிற அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க முடியும். எங்களை அப்படிப்பட்டவளாக நீர் மாற்றும். இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும் அல்லவா தகப்பனே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பன், அதே போல நாங்களும் இரக்கமுள்ளவளாய் நடந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. உடைய தயவுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த சத்தியம் தெளிவாய் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன். இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் வரைக்கும் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை, சிறப்பு நாட்களை ஆண்டவரே நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டுகளை நன்மைகளினால் நீர் முடிசூட்டி உடைய பிள்ளைகள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, பலவீனமாய் சுகவீனமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் உடைய குணமாக்கும் வல்லமை அந்த பிள்ளை மேல் இறங்கி வருவதாக தகப்பனே. நெருங்குண்டு கிடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கர்த்தருடைய காயங்களை நீ மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வல்லமையுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வீடுகளிலே தேவனுடைய பிரசன்னம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூட தகப்பனே, தேவைகளோடு நெருக்கத்தோடு கூட இருக்கிற உடைய மக்களுக்கு நீர் அதிசயம் செய்வீராக. உடைய தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அநேக தற்கொலைகள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் ஆண்டவரே குடும்பமாக அநேக தற்கொலை செய்து கொள்கிறாளையா. இந்த அவல நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் தகப்பனே. போதை பொருட்களுக்கும் மதுபானத்துக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொடுக்க இளைஞர்களை கற்று சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களை ஆளுகளுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சேவலாய் மாறட்டும். தேசத்திலே சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்த தொற்று வியாதியிலிருந்து மக்களுக்கு நீர் விடுதலை தார். உடைய திருச்சித்த நிறைவேறட்டும், உடைய ராஜ்யம் வரட்டும், உடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அல்லேலூயா.
இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவரை கீழ்ப்படிவாய். அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவரை கீழ்ப்படிவாய். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்து தம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து தம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.